பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் அதில் 9-10 வசனங்களை வாசிக்கிற போது, பலிபீடத்தின் அடியில் திரளான இரத்த சாட்சிகளுடைய ஆன்மாக்கள் இருந்து கொண்டு தேவனிடத்தில் நாங்கள் இப்படி இரத்தம் சிந்தி மரிப்பதற்கும் பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் அதிகமாய் துன்புறுத்தப்படுவதற்கும் காரணமான ஜனங்களை நீர் எப்பொழுது நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதிலானது, இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளுங்கள், இன்னும் இரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேறவில்லை. இரத்த சாட்சியுடைய எண்ணிக்கை நிறைவேறும் போது உலகத்திற்கு முடிவு சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதாவது பிரியமானவர்களே, இன்று பாடு வேதனைகளின் போது நாம் சில நேரங்களில் சலிப்படைகிறோம், சோர்வடைகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் தாமே சிலரை இரத்த சாட்சிகளாகும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். சிலரை பாடுகளுக்கு அவர் தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால பாடுகள், வேதனைகள் அல்லது அவமானங்கள் மற்றும் நெருக்கடிகள் உண்டாகும் போது இவைகளை தேவன் அனுமதித்திருக்கிறதினாலே நான் இதை பொறுமையோடு சகித்து கொண்டு இந்த வேதனைகளிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு தேவன் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட காணப்பட வேண்டும். அதே திருவெளிப்பாடில் தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அநேகம் பேர் தேவனுக்கு முன்பாக வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது தேவதூதன் யோவானிடத்தில் கேட்கிற கேள்வி, இவர்கள் யார் என்று உமக்கு தெரியுமா? அப்பொழுது அவர் சொல்லக்கூடியது, எனக்கு தெரியாது ஆண்டவரே. அப்பதான் அந்த தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இவர்களெல்லாம் பெரும் வேதனையிலிருந்து மீண்டு வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை கழுகி கொண்டவர்கள். இன்று அவர்களுக்கு இங்கே மிகுந்த சமாதானமும் மிகுந்த ஆறுதலும் தேவனாலே அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சங்கீத புஸ்தகம் திருப்பாடல்கள் 119ஆம் அதிகாரம் 84வது வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன். ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பீர். அதாவது பிரியமானவர்களே, தாவீது சவுலால அதிகமாய் கொடுமைப்படுத்தப்பட்ட மனுஷன், சொந்த மகன் அப்சலோமால அதிகமாய் கொடுமைப்படுத்தப்பட்ட மனுஷன். ஆனாலும் தாவீது அதை பொறுமையாய் சகித்து கொண்ட காரணம், கர்த்தர் நீதி வழங்குகின்ற தெய்வம், அவர் மெய்யான தீர்ப்பு வழங்கக்கூடிய தெய்வம். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் என்றால் ஆள் பார்த்து அவர் செயல்படுகிறவர் அல்ல. அவர் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் கைமாறு செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை தாவீது தன்னுடைய வேலைக்காரர்களோடு கூட சவுலுக்கு தெரியாமலே சவுல் இருந்த இடத்துக்கு கடந்து போகிறார்கள். அப்பொழுது சவுல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவனை சுற்றியிருந்த படை வீரர்களும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். தாவீதோடு வந்தவன் சவுலை கொன்று போடவா என்று கேட்கிறான். ஆனால் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே கை வைத்து விடாதே. ஆண்டவர் அவருடைய ஜீவனை எடுத்தால் எடுக்கட்டும், அல்லது எதிரிகளுடைய கைகளிலே அவர் விழுந்தால் விழுந்து மாண்டு போகட்டும்.
நாம் அவருக்கு தீங்கு செய்யவே கூடாது என்று சொல்லி தன்னோடு இருக்கிற படைவர்களிடத்திலே அவர் சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே அநீதிக்கு பழி வாங்குகிறவர். பழி வாங்காதிருங்கள், பழி வாங்குவதை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு அநேக பேரை பற்றி ஒரு பெருமூச்சு இருக்கிறது. இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், வார்த்தையினால் என்னை காயப்படுத்துகிறார்கள், சில நேரங்களில் எனக்கு எதிராக சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு சிலர் இப்படியெல்லாம் செய்கிறார்களே, ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரே என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரனை போல உங்களுக்கும் ஒரு எண்ணம் உண்டாகலாம். எங்களை இப்படியெல்லாம் துன்புறுத்துகிறார்களே, நான் நம்முடைய ஊழியக்காரனாயிருக்கிறேனே, நம்முடைய வேலைக்காரனாயிருக்கிறேனே, அப்படி இருந்தும் என்னை துன்பப்படுத்துகிறார்களே, இவர்களை எப்பொழுது தண்டிப்பீர்? பிரியமானவர்களை, தண்டிக்கிறது தேவனுடைய விருப்பம். நாம் அதை விரும்பவே கூடாது. நாம் முடிந்த வரைக்கும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த வார்த்தையே அதிகமாக பயன்படுத்தி தேவனிடத்திலிருந்து அதற்குரிய மன்னிக்கும் போது மன்னிப்பு பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல உள்ள பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்ம வசனத்தின்படி ஜெபிக்கவும் வசனத்தின்படி வாழவும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறேன். அன்றாட தேவைகளை சந்திங்க. சுமைகள், பாரங்கள், வேதனைகள் அது இவர்களை விட்டு கடந்து போகும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.